வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர் நடந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, வெளிநடப்பு நாயகர்கள்லாம் வரும்போதே பாத்தீங்கன்னா, பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்தாங்க. வாய தொறங்க சிஎம் சொல்லிட்டு. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேனிக் பையிங். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எம்எல்ஏ புல்லிங் பண்ணிட்டு இருக்காரு. அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு பேனிக் பையிங்லாம் வாங்குறாங்க. டிவிகே வந்து ஏடிவிகேல இருக்க எம்எல்ஏ எல்லாம் ஒன் பை ஒன்னா பேனிக் பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாரு உதயநிதி ஸ்டாலின். அப்படி ஒன்றும் அவசியம் இல்ல. உங்களுக்கு விருப்பப்படுறவங்க வரவங்களாம் நாங்க வர வேணாம்லாம் சொல்றதுக்கு. மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, இது மாற்றம் இல்ல, மாட்டிக்கிட்டோம், நம்ம எல்லாம் சேர்ந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புலம்பு வச்சிருக்கிறது இன்னைக்கு இந்த அமைச்சிருக்கக்கூடிய அரசு. மாற்றம் சொல்லி வந்து நீங்க மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மாட்டிக்கிட்டோன்னு சொல்றேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி மக்கள் மாட்டிக்கல, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. உங்களோட ஊழல ஒன் பை ஒன்னா வெளியே வரதுனால நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அந்த மனக்குமுறல மக்கள் மேல போட்டுட்டு இருக்கீங்க. அதானே முழு உரையை ஒரு வார்த்தை, ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட எடுக்காம வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அதிமுக நம்முடைய ஆட்சியாளர்களுக்கும் மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான், தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதல்ல. திமுக ஆட்சியில எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான், தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.